வணக்கம். இன்னைக்கு கோல்டு XAUUSD உடைய வீக்லி அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன ஒரு அப்டேட்டுங்கிறத விட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் இந்த நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லதா, நியூஸ் இம்பேக்ட் ஆகுமா, அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விடைகள் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் நியூஸ் பேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த நியூஸ் அந்த டைமில் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். நார்மலாக நம்ம எல்லா டைமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் தானே சொல்கிறேன் நான். அப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேமே தவிர, அதை நியூஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கோல்டு அதாவது யூஎஸ்க்கு நியூஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கோல்டு ஃபாலோ ஆகுமா, யூஎஸ்க்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கோல்டு நெகட்டிவ் ஆகும், அப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி சார், இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இம்பேக்ட் ஆகும் கோல்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லா கரன்சிக்குமே ஏதாவது ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் வரும்போது கோல்டு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிக்கு ரொம்பவே நல்லாவே இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போ அதை எப்படி நான் நியூஸ் பார்க்குறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. பட் ஆனால் நான் அந்த நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்த்துக்குவோம். டெக்னிக்கலாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்களே, எனக்கு தெரியல, அது எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு அதை பற்றியான ஒரு வீடியோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த வீக்லி அனாலிசிஸ் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ என்ன அப்படின்னாங்க, இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்குது, forexfactory.com. தெரியும் எல்லாத்துக்கும். பட் இதில் தெரியாத பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாங்க, இப்போ நம்ம மே 31 ஜூன் 4 வரைக்கும் நம்ம இந்த நியூஸ் வச்சுருக்கோம். அதாவது 1 வீக்குக்கான நியூஸஸ். சரிங்களா? ஸோ இது எப்படி என்ன நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இது லோ இம்பேக்ட் எக்ஸ்பெக்டட். சரிங்களா? இது லோ, இதுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகாது. இங்கே தெரிகிற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டைம் செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது. ஸோ இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அது மீடியமாக இம்பேக்ட் ஆகும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட். சரி, இது ஹையாக இம்பேக்ட் ஆகுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிற பாக்ஸ் வரும்போது அது ஹையாக இம்பேக்ட் ஆகும். இப்போ நீங்கள் சைடில் பார்க்கலாம், இந்த AUD, CNY, JPY, நியூசிலாண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த நியூஸ் வரும்போது AUD ஹையாக இம்பேக்ட் ஆகும். டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா 10 AM. சரிங்களா? அதாவது டியூஸ்டே மார்க்கெட் நல்ல 10 AM இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னா, இது ஃபோர்காஸ்ட். அதாவது இப்போ இந்த நியூஸ் இது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நியூஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இந்த IUD இங்கே ரெட் கலரில் இருக்கா, இங்கே இவங்க எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா 0.10% ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது RBI ரேட் ஸ்டேட்மெண்ட், அது கேஷ் ரேட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது இதுக்கு விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெட்டு, இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீனில் காமிக்கும். அப்போ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் இதுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கோல்டு பார்க்குறதுனால நம்ம அதை USD மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆகுமா? இப்போ அது எந்த டைமில் எந்த நாள் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இதுவுமே இல்லை. ஓகே, 7:30க்கு ஒரு ரெட் கலர் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. அது என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. சரிங்களா? ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ட்ரேட் பார்த்து பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெனஸ்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெனஸ்டே இல்லை. ஸோ தேர்ஸ்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்ஸ்டே இருக்குது 7:30க்கு.
ஃப்ரைடே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ ஃப்ரைடே வந்து ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால தான் நம்ம வந்து பொதுவாகவே சொல்கிறது ஃப்ரைடே வந்து ட்ரேட்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காதீங்க, மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். புதுசாக எதுவுமே போய் என்ட்ரி எடுக்காதீங்க. சில பேரெல்லாம் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு ஒரு ஹேமர் வந்துருச்சு, சார் இந்த ட்ரேட் எடுக்கட்டுமா எடுத்துடலாங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரேட்ஸ் வந்து பண்ணியே ஆகணும், அது உங்களுடைய அந்த இது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் சில நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லா டைமுமே ஆக்டிவாக இருந்தால் கஷ்டம்தான். இப்போ நம்ம ஒரு விளம்பரம் கூட 5 ஸ்டார் விளம்பரம் இருக்குது இல்லைங்களா, எல்லா டைமும் எல்லாமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ட்ரேடுக்கும் அது ஒத்து போகும். ஸோ அதை பார்த்துங்க சரிங்களா. இப்போ இதை வந்து நீங்கள் ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர்ன்றது பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டட் நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். என்னென்ன கரன்சிஸ் வேணுங்கிறதும் கிளிக் பண்ணிக்கலாம். என்னென்ன நியூஸுங்கிறதும் இருக்குது, நம்ம ஆல்ரெடி எல்லாமே டிக் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். அந்த டைமில் அந்த ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து கரெக்டான லாட் போட்டு பண்ணுங்கிறது நல்லது. அதனால தான் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம சொல்லிவிடும், ட்ரேட்ஸ் வந்து எப்போவுமே எல்லா ட்ரேடுமே நீங்கள் வந்து கரெக்டான லாட் போட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அனலைசிஸ்க்கு வந்துடுவோம். இப்போ என்ன அப்படின்னா மந்த்லி அனலைசிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் வந்து முடிவு போகிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதனால் நம்ம மந்த்லி வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க, மந்த் எண்டுங்கிறனால நம்ம பார்க்குறோம். எப்படி வீக் எண்டில் நம்ம வீக்லி அனலைசிஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி மந்த் எண்டில் மந்த்து பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னாங்க, இப்போ கோல்டு வந்து ஒரு மந்த்லி பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, கேண்டில்ஸும் ஃபுல் பையில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ பை. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வீக்லி, இந்த வீக்கோடது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வீக்லி சார்ட்டு பார்க்கணும். இப்போது வீக்லி வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இது. ஸோ அப்பில் தான் இருக்குது சரிங்களா. இது ஓகே. ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருக்கிறதும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கரெக்டாக அந்த இடத்துல பாடி வந்து அங்கே நிற்குது. ஸோ இனி மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது நம்ம டெய்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஒரு அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம டெய்லியில் பார்க்குறோம். டெய்லியில் பார்க்கும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பிளைன் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வந்து வெளியே வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து நம்ம சொல்ல போனால் இங்கேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி வந்துட்டுருக்குறோம். இப்போ மார்க்கெட்டும் வெளியும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இது நம்ம ட்ரா பண்ணுறோம். இது ஃபில் எடுத்து விட்டுறலாம், ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான், இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்களோட கண் பார்வைக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா. இப்போ இந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து சாரி இது ட்ரா பண்ணிக்கலாமே, நான் அப்போ தான் உங்களுக்கு புரியும். சம்திங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகே, இல்லை ஓகே. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேனலில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த சேனலுடைய ஹையில் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் சரி வீக்லிலையும் சரி நம்ம வந்து சொல்கிறோம் என்ன அப்படின்னா இன்னொரு சேனல் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத. இப்போது பாருங்கள், இங்கே ஒரு குட்டி சேனல் வந்து இருக்குது ஓகேங்களா. இதை வேணால் நம்ம ஹைலைட் பண்ணிக்குவோம் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வேண்டி. இங்கே ஒரு சேனல் இருக்குது, இது கொஞ்சம் ஜூம் பண்ணால் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சேனல் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஒரு சேனலுக்குள்ளே இன்னொரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சேனலை விட்டு பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகும். அக்யூரேட்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா
1960. சரிங்களா? மார்க்கெட் வந்து இந்த சேனலை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா எகெயின் வந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். இது என்ன அப்படின்னா மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே 2 இடத்துல 2 டைம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது வந்து அங்கே வரும்போது நம்ம வந்து பார்த்துக்குவோம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜோன் வரைக்கும் வருங்கிறத சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஃபால் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதாவது இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஒரு சேனலோட டவுனும் இந்த சேனலுடைய அப்போ ரெசிஸ்டன்ஸும் மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன். ஸோ இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஜோன் 1946 ஜோன். சரிங்களா? இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து வருது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பைக் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் பைக்கு இந்த சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா அது வேறு சினாரியோ, அது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே இந்த சேனலை விட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம் லாங் டேர்முக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ வீக்லி அனலைசிஸ் வந்து இதுதான். இப்போது இந்த சேனல் விட்டு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை இங்கே கீழே டவுனில் பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஜோன்ஸ். நோட் பண்ணிங்க. நம்ம டெய்லி அனலைசிஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம மண்டே மார்னிங், அதாவது மார்னிங் நான் ஒரு 2 o'clock 2:30 ரேஞ்சில் நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஹாப்பி வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ.